வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. எல்லாருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023 உங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே ஒரு நல்ல வருஷமாக அமையணும்னு ஆண்டவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன். இந்த வருஷத்தை ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபியோடு ஆரம்பிக்கலான்னு ஆசைப்பட்டு இன்றைக்கி நான் பால் பவுடரில் ஒரு 5-7 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பேடா எப்படி பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பேடா பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மில்க்மேட் எதுவும் தேவையில்லை. ரொம்ப ஈஸியாகவே டக்குன்னு நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு பண்ணிடலாம். இதோட மேஜர் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடர். இந்த பேடா ரெசிபி எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நான் பிகினிங் ஆஃப் த குக்கிங் டேஸில் இந்த பேடா பண்ணி என் கெஸ்ட்டுக்கெலாம் சர்வ் பண்ணப்போ எனக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கிடச்சிது. இந்த பால் பவுடர் பேடா பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் கெஸ்ட்டு உட்கார வச்சுட்டு அவங்க முன்னாடியே இந்த ஸ்வீட் பண்ணிடலாம், ஏன்னா அவ்வளோ டக்குன்னு ஆகிடும். நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் நெய் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகணும். உருகினதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். நெய் பால் நல்லா ஒன்று சேர்கிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த பால் நெய் மிக்சர் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போதே நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு மொத்தமாக 2.5 கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். 2.5 கப் பால் பவுடரை அப்படியே சேர்த்துடாதீங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம். அதாவது பாதி கப்பாக நம்ம பால் பவுடரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், இல்லைனா கட்டி உருண்டைகள் சேர்ந்துடும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து லோவஸ்ட்டில் இருக்கணும். ப்ளஸ் நீங்கள் இதை கலரிட்டே இருக்கணும், கட்டி உருண்டைகளையும் உடச்சிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு அரை கப்பாக இந்த 2.5 கப் முடிகிற வரைக்கும் சேர்த்துட்டே வரலாம். மிக்ஸ் பண்ண உங்களுக்கு இது ட்ரை ஆகிட்டே வரும். பால் பவுடர் பால் நெய் எல்லாத்தையும் உறிஞ்சு நெய்யை வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும். ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பால் பவுடரை சலிச்சிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், பால் பவுடரை ஒரேடியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துகிட்டே இருங்க. ஒரேடியாக சேர்த்திங்கன்னா உங்களால் மிக்ஸ் பண்ணவே முடியாது. அடுத்ததாக நான் 1/3 கப் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நம்மளுக்கு கொஞ்சமாக தான் தேவைப்படும், ஏன்னா பால் பவுடர்லேயே நம்மளுக்கு இனிப்பு இருக்கும். சர்க்கரை, பால் பவுடர் மிக்சர், நெய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுறலாம். நெய்யோட ஈரப்பதம் ப்ளஸ் கொஞ்சம் ஹீட் பட்டோடனே இந்த பொடிச்ச சர்க்கரையிலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிக்கும். மிக்சர் கொஞ்சம் நீர்த்து போயிடும், கவலைப்படாதீங்க. இது ஆற நம்மளுக்கு திக்காயிடும். இப்போ நான் கடைசி 1/2 கப் பால் பவுடரையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டியாக பந்து மாதிரி வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பொடிக்கு பதிலாக வேறு எதாவது எசன்ஸ் சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவரில் உங்களுக்கு பேடா கிடைக்கும். வெண்ணிலா, பைனாப்பிள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது உங்களுக்கு சாகியாக இருக்க மாதிரி தோணும், ஆனால் ஆற இது நல்லா ட்ரை ஆகிடும். ஒரு 2-3 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஷேப் பண்ணிவிடுங்க, இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் ட்ரை ஆகிடுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பால் தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இதோட பதம் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால் அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகணும், அதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதான், நம்மளோட பேடா ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்கள் எப்படி ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை அப்படி ஷேப் பண்ணிக்கலாம். கையில் நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கையிலேயே கூட நீங்கள் ஷேப் பண்ணலாம். இல்லைனா என்ன மாதிரி ஒரு பாட்டில் கேப் இல்லைனா காஃபி ஃபில்டர் மூடி எடுத்துகிட்டு கீழே கொஞ்சமாக நட்ஸ் போட்டுட்டு நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச ஸ்வீட்டை நல்லா டைட்டாக அடைச்சிங்கன்னா அந்த ஷேப் உங்களுக்கு அப்படியே ஹோல்ட் ஆகிக்கும். ஒரு ஃபிங்கர் வச்சு மேல் பக்கத்தை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது ஈவனாக ஆகிடும். நல்லா டைட்டாக ஷேப் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மோல்டில் வைக்கிறீங்களோ அந்த மோலோட ஷேப்பை இது ஹோல்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை தட்டினீங்கன்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும். தட்டும் போது சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இடிச்சிங்கன்னா சைட்ஸ் எல்லாம் லூசன் ஆகிடும். அதுக்கப்புறம் கவுத்து போட்டிங்கன்னா தானாக வெளியில் வந்து விழுந்துடும். ஏன்னா கீழே நம்ம பாதாம் சேர்த்துருக்கோம் இல்லையா. உங்கள்கிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்தால் நீங்கள் அதில் ஈஸியாக ஷேப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஷேப் வந்துடுது. இல்லை கவுத்து போட்டு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டைம் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கலர்னதை ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டதுக்கப்புறமா கத்தி வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கனாலே உங்களுக்கு பேடா வந்துடும். ரவுண்ட் ஷேப்பில் வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி மூடி வச்சு பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பேடா கூயியாக இருக்காது, உடைச்சாலும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், வாயில் போட்டால் கரையிற டெக்ஸ்சரில் தான் இருக்கும். பால் பவுடரோட டேஸ்ட் உங்களுக்கு டாமினண்ட்டாக வரும். ஸோ உங்களுக்கு பால் பவுடர் பிடிக்குன்னா இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சொல்லுங்கள், இந்த ஸ்வீட் பண்ணுறது ஈஸியாக இல்லையான்னு. இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.